எபிசோட் 6 ஸ்டார்டிங்ல பிகே பாஸ்கெட் பால்ல செம கிங்கா இருப்பான். அதுக்கு எல்லாமே அவனுக்கு ஒரு கனவா வருது. காலையில எழுந்ததுமே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவனுக்கு பர்த்டே விஷ் பண்றான். இந்த பையனை பத்தி எந்த விஷயத்தையும் இன்னும் டீடைல்டா சொல்ல, இவன் பேரு நந்தா, இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால விபி மேடம் தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்னு கூட்டு வந்திருக்காங்க. டாக்டர் இவனை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வயசுலயே இவனுக்கு ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கு, இதுக்காக இவன் டேப்லெட் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிடுறாங்க. நந்தா யாருக்கும் தெரியாம டேப்லெட் போட்டுக்கிறான். ஒரு 3 பசங்க வந்து உன் ஃப்ரெண்டுக்கு பீசிங் வந்துச்சுட்டா வந்து பாறான்னு சொல்லி கூப்பிடுறானுங்க. டக்குனு இவன் ரூம் உள்ள போனதுமே லாக் பண்ணிடுறானுங்க. இந்த பையன் ஓவரா பயப்படுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பசங்க இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்கானுங்க. இவனும் ரொம்ப நேரமா கதவு தட்டி பார்ப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப சைலண்ட் ஆயிடுவான். டே உள்ள அவனுக்கு ஏதோ ஆயிட்டுக்குறான்னு கதவு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அவன் ஆளியே காணோம். டக்குனு இந்த 3 பேருமே அவன் பயமுத்திடுறான். ஸ்கூல்ல கல்ச்சரல்ஸ்க்காக நிறைய பேர் அவங்க டேலண்ட்டை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணு நான் பாட்டு பாடணும்னு சொல்லி பேர் கொடுக்க வந்திருப்பாங்க. சோலோ சிங்கிங்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு, நீ வேணா குரூப் சிங்கிங்ல போய் சேர்ந்துக்கன்னு சொல்லி இந்த பசங்களையும் சேர்த்து விட்டுறான். ஃபேஷன் ஷோக்கு எதனா ஸ்பாட்ஸ் இருக்கான்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்கறா. அதெல்லாம் இருக்குன்னு இவனும் போய் சொல்லிடுறான். இந்த பையன் அந்த பொண்ணு பக்கத்துல நின்று நம்ம 2 பேர் பேரும் சூப்பரா இருக்கா, நம்ம 2 பேரும் வாக் பண்ணலாம்னு இவனும் சொல்றான். அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுறாங்க. ஸ்கூல்ல ஒரு மேமும் பசங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அது ஒரு சார் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மேம் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் இவரை வெயிட் பண்ணிருக்காரு. ஆனா அந்த மேம் கண்டுக்காம அங்கிருந்து போறாங்க. இவரும் காபி சாப்பிட போலாமா சொல்லி கூப்பிடுவாரு. ஆனா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அவங்கள கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பிகேவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இவனுக்கு பர்த்டே விஷ் பண்றாங்க. நம்ம 2 பேரும் இன்னைக்கு மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்களும் கூப்பிடுறாங்க. ஆனா அவன் எதுவுமே சொல்லாம அப்படி சைலண்டா இருக்கான். மேம்க்கு ஒரு டாகோட இருக்க போட்டோவையும் சென்ட் பண்றாரு. இவங்களும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களும் காஃபி குடிக்கிறத செல்ஃபி எடுத்து அனுப்புறாங்க. ஆஹா என்ன நீங்க காஃபி குடிக்க தான் கூப்பிடுறீங்களா சொல்லி அவரை மெசேஜ் பண்றாரு. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.